ஹாலிவுட்டில் ஒரு பிரபல நடிகை, அவங்க அனாடி ஆர்மஸ் அப்படிங்கிறவங்க. அவங்க பல்லேரினா, கோஸ்டட் பிளாண்டி, கிரேமேன் இப்படி பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்கள பற்றிய ஒரு தகவலை தான், அதாவது ஜாதக பதிவை தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்போதுமே கொஞ்சம் வித்தியாசமான ஜாதக பதிவுகளாக பார்த்துட்டு வரோம். இப்படி பல வித்தியாசமான ஜாதக பதிவுகளை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு வித்தியாசமான ஜாதக பதிவை பார்க்குறோம். ஒரு ஹாலிவுட் நடிகையோட ஜாதக பதிவை பார்க்குறோம். அவங்க ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைவு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இவங்களுக்கு சிம்ம லக்னம் காட்டப்பட்டிருக்கு. அதில் கேது அமர்ந்திருக்காரு. இவங்க எப்போதுமே லக்னத்தில் கேது அமர்ந்தாலே சற்று ஆன்மீக நாட்டம், அதாவது ரொம்ப அமைதியை விரும்புவாங்கன்னு சொல்லலாம். சுதந்திரமாக செயல்பட விரும்புவாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கான குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதுலேருந்து தனித்துவமான ஆளுமை மூலம் வெளிவந்து ஒரு அமைதியான நிலையில் இருக்கிறதுக்கு விரும்புவாங்க அப்படின்னு சொல்லலாம். சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்குரிய லக்னாதிபதி ஜாதகத்தை பொறுத்தளவில் 9ஆம் வீட்டில் மேஷத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்காங்களே, இவங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா $10 மில்லியன் அந்த அளவுக்கு சம்பளம் வாங்குறாங்க. ஒரு படத்துக்கு $15 மில்லியன் சம்பளம் வாங்குறாங்க. இந்த மாதிரி அந்த அளவுக்கு சம்பளம் வாங்கக்கூடியவங்க ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம், லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில், அதாவது மேஷத்தில் சூரியன், குரு, புதன் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. அதனால தான் அவங்க அந்த அளவுக்கு ஒரு உச்ச புற்ற நடிகையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் எந்த அளவு அவங்க ஜாதக அமைவு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதை பார்த்தாலே தெரியுது. அப்போ லக்னாதிபதி மிக சிறப்பாக உச்சம் பெற்று மேஷத்தில் அமர்ந்திருக்கார். அதுவும் யாரோட பாருங்கள், குருவோடையும் புதனோடையும் இணைஞ்சு மிகச்சிறப்பாக அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதி மிகச்சிறப்பாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். எந்த குறையுமே இல்லைன்னு சொல்லலாம். அடுத்து 2வது வீடு தனம் மற்றும் குடும்பஸ்தானம். இதோடைய அதிபதி புதன் பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கார். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அதான் லக்னாதிபதியோட சேர்ந்து அமர்ந்திருக்காங்க. இது நல்ல பேச்சாற்றலையும் குடும்பத்தின் மூலம் லாபத்தையும் கிடைக்கும். புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம். அங்கேயே குரு அமர்ந்திருக்காரு மேஷத்திலேயே. துலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலே அதை 3வது வீடு துலாம் உங்களுக்கு. அதில் சந்திரன் அமர்ந்திருக்கார். இது தைரியம் மற்றும் சிறப்பான மன உறுதி மிக்கவர் அப்படின்னு சொல்லலாம். பயணங்களில் நிறைய ஆர்வம் இருக்கும். கேட்க வேணாம், மிகப்பெரிய கோடீஸ்வரத்தன்மையை காட்டுது. அவங்க பயணத்துக்கு கேட்க வேணாம், பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கலை உணர்வு கொண்டவளாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அது உண்மைதான். அதனால தான் மிகப்பெரிய திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சிகம். அது பார்த்தீங்கன்னா 4ஆம் வீடு. இதோடைய அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்காங்க. மகரத்தில் உச்சம். இப்போ மகரத்தில் செவ்வாயினாலே உச்சம் பெற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். சொத்துக்கள் வாங்குவதில் சில போராட்டங்கள் பின் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லாமல் உங்கள் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குது. ஏன்னா லக்னாதிபதி மிகச்சிறப்பாக இருக்கார்ல பாக்கியஸ்தானத்தில். அதனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் மிக மிக உயர்ந்த நிலை வாழ்க்கை. அவங்க வாழ்க்கையில், அதாவது ஒருத்தர் குழந்தையாக பிறக்கும்போது அவங்களுக்கு தெரியாது என்ன மாதிரி வாழ்க்கை வாழ போகிறோன்னு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா எந்த அளவு சிறப்பு பெற்றவங்களாம் அவங்க ஜாதக அமைவு இருக்குன்னு பாருங்கள். அப்போ 6ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று மிக சிறப்பாக அமர்ந்திருக்காங்க. அடுத்து தனுசு ராசியில் சனீஸ்வரன் 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனீஸ்வரன் அமர்ந்திருக்காரு. இது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது என்ன மாதிரியான நிலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த ஜாதகத்தில் 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனீஸ்வரன் அமர்ந்திருக்கார். இவர் 6 மற்றும் 7ஆம் வீட்டின் அதிபதி அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு ஆழமான சிந்தனையாளராக இவரை மாற்றும்னு சொல்லலாம். இவர் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தன்மை கொண்டவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுல தாமதமாகும். ஆனால் அவங்களுடைய லக்னாதிபதி மிகச்சிறப்பாக அமர்ந்திருக்கிறதுனால அது மிக எளிதாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். தாமதமானாலும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியத்தில் சற்று தாமதம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைகளோட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மாதிரி காதல் விஷயங்களில் தடைகள் ஏற்படும், நிதானத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் ஏமாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியெல்லாம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை நிலை மிக உயர்ந்த வாழ்க்கை நிலை. இது மாதிரி சங்கடங்கள்லாம் அவங்க வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இவருடைய ஜாதகம் மிகச்சிறப்பாக அமர்ந்திருக்கு. அது 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில்
சனீஸ்வரன் அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா 6ஆம் வீடு மகரம். இதில் தான் செவ்வாய் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டோம். மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகிறாரு. எதிரிகளை வெல்லும் ஆற்றல், போட்டிகளில் வெற்றி பெறும், கடன் தொல்லைகளை தீர்க்கும் வலிமை எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் வீடு கும்பம். இதில் ராகு அமர்ந்திருக்காரு. வாழ்க்கையை தீர்மானிக்கும் போது அல்லது தொழில் கூட்டாளிகளோட சில எதிர்பாராத திருப்பங்கள் அல்லது மாற்றங்கள் அவங்களுக்கு ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல். ஆயுள் ஸ்தானம் 8ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா மறைமுக லாபங்களை குறிக்கும் சொல்லலாம். இதில் குரு அதிபதி குரு அமர்ந்து லக்னத்தை பார்ப்பது நீண்ட ஆயுளும் பாதுகாப்புக்கும் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதி மேஷம், அந்த வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா குரு சூரியன் புதன் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. அப்போ குருவுடைய பார்வை லக்னத்தில் விழுவுது அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் பார்வையா, அது மாதிரி 7ஆம் பார்வை 9ஆம் பார்வை இருக்குது. இது முறையே பார்த்திங்கன்னா 3ஆம் வீடு 5ஆம் வீடுகளில் பதியும். மிகச்சிறந்த அமைவுன்னு சொல்லலாம். அப்போ இந்த மேஷத்தில் சூரியன் குரு புதன் இணைஞ்சு அமர்ந்திருக்கிறது, இது தந்தை வழி ஆதாயம், பெரும் புகழை கொடுக்கும் சொல்லலாம். குருவும் புதனும் இணைஞ்சிருப்பது மிகச்சிறந்த கல்வி மற்றும் ஞானத்தை வழங்கும் சொல்லலாம். 10ஆம் வீடு ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் தனது சொந்த வீடான ரிஷபத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார். இது கலை, ஆடை, ஆபரணம், ஆடம்பர பொருட்கள் சார்ந்த தொழிலில் பெரும் வெற்றியும் நல்ல பெயரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானம் இதன் அதிபதி புதன் 9ல் இருப்பதனால நீண்ட கால வருமானம் மற்றும் மூத்த சகோதரர் வழியில் ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். லாபாதிபதி புதன் 9ல் மிகச்சிறப்பாக லக்னாதிபதியோடு சேர்ந்து அமர்ந்திருக்காரு. அவர் தான் புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. 12ஆம் வீடு கடகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் தான் பார்த்தீங்கன்னா இது அயன சயனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது கடகம். இதோடைய அதிபதி தான் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. ஸோ இதுவும் ஒரு சிறப்பான அமைவு அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி இந்த ஜாதகத்தில் பல சிறப்பான அமைவுகள் காணப்படுகிறது. லக்னாதிபதி மிகச்சிறப்பாக இருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 10ஆம் வீட்டில் ரிஷபத்திலேயே அமர்ந்திருக்காரு. சூரியன் குரு புதன் இணைஞ்சு 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்காங்க. மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கு. இப்படி பல சிறப்பான அமைவுகள் அமையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிறப்பான ஜாதகம். இது போன்ற பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.